ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்க்காம போகிறதுனால என்னப்பா சப்ஸ்கிரைபரே இவங்ககிட்ட இல்லை, இவன் சொல்கிறதெல்லாம் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு போகிறதுனால, இவன் வீடியோவே பெருசாக வியூஸ் போகலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு போகிறதுனால, ஸோ ஷியோராக சொல்கிறேன், உங்களுக்கு தான் லாஸ். இது நான் என்னடா என் வீடியோ பார்க்கறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ முழுமையாக பார்த்துடுங்க. நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். என் வீடியோ எப்படி, என் வீடியோ ஏன் லோ வியூஸ் போகுது அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, ஓகே. அதாவது யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ கால் வலி, அதனால கொஞ்சம் ஸ்லோவா செய்யறோம் இல்லைங்களா, மைண்டே ஸ்டக் ஆகிடும். என்னடா ஆக்சிடென்ட் ஆச்சு, கையில் இடிச்சுக்கிட்டோம், நாய் கடிச்சுது, இந்த மாதிரிலாம் சொக்கிற உச்சத்துல இருந்து அடிக்கிறான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். அதாவது ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ வியூஸ் போகிறதுக்கு சப்ஸ்கிரைபர் காரணமா, அல்லது கண்டென்ட் காரணமா, டைட்டில் காரணமா, டிஸ்கிரிப்ஷன் காரணமா, அல்லது ஹேஷ்டாக் காரணமா, இல்லை என்ன விஷயங்கள் காரணம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில். நான் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடமா இந்த யூடியூப்ல இருக்கேன். நான் ஆர்என்டி பண்ண வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இதுல நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்றேன், நீங்க யோசிக்கலாம், என்னடா இவன் வீடியோ வியூஸே போகல, நம்மளை மட்டும் நீங்க அப்படி போடுங்க இப்படி போடுங்கன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா? அதாவது ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னா, நான் டீச்சர்லாம் என்ன சொல்லல நானு, அப்புறம் நீங்க கோவம்லாம் படக்கூடாது. என்ன டீச்சர் சொல்ல, அனுபவசாலின்னு சொல்றேன். அவங்க படிச்சு போறாங்க, அனுபவசாலி. ஸோ ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா, அவங்க இப்போ ஒரு பாடத்தை சொல்லி தராங்க, ஒரு ஐஏஎஸ்க்கு பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ்ல போய் தேர்ச்சி பெற்றுட்டு ஐஏஎஸ்ஸா பணி புரிஞ்சுட்டு அவங்க தான் இங்க இது எடுக்கணுமா, கிளாஸ் எடுக்கணுமா? அப்போ தெரிஞ்சா போதும், அதை பற்றின நாலேஜ் தெரிஞ்சாலே போதும், அதை பற்றி நம்ம பேசலாம். அதை பற்றின அனுபவம், நாலேஜ், புரிதல். இங்க வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. 60-70 வருஷம் 50 வருஷம் ஆண்ட கட்சின்னாங்க. இப்போ என்னாச்சு? மக்கள் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்க. ஸோ இங்க நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தான். அன்னைக்கு வா அந்த கட்சி 60 வருஷம், இந்த கட்சி 70 வருஷம், 50 வருஷம், எப்பா நம்மளாம் எப்படிறா, நம்ம வேற சென்டர்ல பகச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா, இன்னைக்கு தளபதி வெறும் தளபதியா தான் இருந்திருப்பாரு. ஸோ முதலமைச்சர் விஜய் அப்படின்ற ஒரு ஜோசப் முதலமைச்சர் விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காது. இது ஜஸ்ட் மோட்டிவேஷன். ஓகே, முடியாதது அப்படின்றது கிடையாது. சரி, ஒரு வீடியோ வியூஸ் போகிறது காரணம் என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஆல்ரெடி அதை ஓட்டிங் கேட்டிருக்கேன். நான் நிறைய பேர் ஓட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர் இட்ஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர் அப்படின்றது அதை நம்ம ஒரு பக்கம் வைப்போம், அதை நம்ம லாஸ்டா பேசுவோம். ஸோ இதுல முக்கியமான பங்கு அப்படின்றது என்னன்னா, ஒரு கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லியிருக்கோம், தம்ப்நெயில் சொல்லியிருக்கிறோம், தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல மக்கள் தேடணும். இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா, அந்த வீடியோ மக்கள் எப்படி தேடுவாங்க? நான் யூடியூப்ல மக்கள் தேடுற கீவேர்ட்ஸ், அதாவது இப்போ நான் ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் அப்படின்றத நான் போட்டு நான் வீடியோ அப்லோட் பண்றேன்னா, அப்போ மக்கள் தேடும்போது நான் எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்றது, ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் அப்படி அதை அப்படி நான் டைப் பண்ணும்பொழுது என் வீடியோ முன்னாடி வரும். ஸோ இதை தான் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கீவேர்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த கீவேர்டு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் அப்படின்றது இந்த ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நீங்க ஒரே டைட்டில்ல 100 கேரக்டர்ல உங்களால இந்த கீவேர்ட்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால தான் நீங்க என்ன பேச வரீங்களோ அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பேச வரேன் அதை அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்மளுடைய நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மக்களுக்கு அதை அவங்க சர்ச் பண்ணும் பொழுது, தேடும் பொழுது அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கீபோர்டு அப்படின்றது மேட்ச் பண்ணும். ஸோ பாருங்க, இவங்க தேடுறாங்க, இதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி அப்படின்றத எடுத்துட்டு போய் கொடுக்கும். அப்போ டிஸ்கிரிப்ஷனும் முக்கியம் தான். ஹேஷ்டேக்கு, எஸ்இஓ, ஸோ இது எல்லாமே முக்கியம் தான். அப்போ மெயினா இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது எல்லாத்தையும் விட ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் முக்கியம் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் இல்லைன்னு சொன்னேன். பட் இப்போ யூடியூப் அல்கரிதம் அப்படின்றது அப்கிரேடட் 2026. ஸோ இந்த அப்கிரேட்ல யூடியூப் அல்கரிதம் எப்படி புரிஞ்சுக்குது? முதல்ல சிடிஆர் சொன்னோம், அதாவது தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ள வரணும்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ள வந்தாங்க. உள்ள வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வீடியோவை பார்ப்பாங்க. கிளிக்
அதாவது வந்துட்டு சிடிஆர் அதிகம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ புகைப்படம் காட்டுறேங்க. இது என்னுடைய இன்னொரு லோன் சம்பந்தப்பட்ட சேனல். நீங்க லோனு கண்டிப்பா உங்களுக்கு நீடட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது நீடட் இருந்ததுன்னா நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு அங்கே வந்துட்டு ரிப்ளை அப்படின்றது கொடுப்பேன். உங்களுக்கு லோன் ரிலேட்டடான கேள்விகள் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பதில் அப்படின்றது சொல்லுவேன். நான் கவலைப்படாதீங்க. இப்போ வந்துட்டு இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னு தெரியும். இப்போ சிடிஆர் மட்டும் அது பண்ணுங்க. கிளிக் த்ரோ ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் பாருங்க. மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கிரீன்ஷாட் சைடில் கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ மேலே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிற வீடியோக்கும் கீழே இருக்கிற வீடியோக்கும் சிடிஆர் வித்தியாசம் இருக்கும். ஆனா அதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிற யூடியூப்பின் அல்கரித்தின் படி ஸோ அதுல வந்துட்டு நம்ம எவ்வளவு நேரம் மக்கள் உள்ள இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியம். புரியுதுங்களா? அதாவது நமக்கு சிடிஆர்னா கிளிக் பண்ணி உள்ள வராங்க. உள்ள வந்தவங்க உடனே வெளியில போறாங்களா அல்லது ரொம்ப நேரம் உள்ள டிராவல் பண்றாங்களா அப்படின்றது முக்கியம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்றது முக்கியம். ஸோ கூட்டமெல்லாம் ஓட் ஆகாது அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க க்ரௌட் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்க முதல்ல ஒரு க்ரௌட் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது நான் காட்டுறேன் இருங்க. ஸோ ஒரு அவங்க வந்து கட்டலாமா மேபி என்ன இதுன்னு தெரியல. நான் எதுக்கும் ஸ்கிரீன்ஷாட் சைடில் கொடுக்குறேன் பாருங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். ஒருவேளை இந்த யூடியூப் ஓனர் நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களை வச்சு ஓட்டு வாங்குற மாதிரி இருந்தேன்னா வீடியோ தம்ப்நெயிலே உங்க பேரை டீட்டெயிலாம் கொடுத்துருப்பேன். டீட்டெயில் மீன்ஸ் என்னன்னா, ஸோ நீங்க வீடியோ போடுறீங்களா, அந்த வீடியோவோட வந்துட்டு உங்க பேரை போட்டு தம்ப்லைன் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பேன். ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் வருவாங்க நிறைய பேர். அதனால நான் அது கொடுக்கல. என்னுடைய ஐடியா, என் உழைப்பு, என்னுடைய முயற்சி, அதுல என்னுடைய ஆர்என்டில தான் முன்னேறோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து சைடில் பாருங்களேன். இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு இவங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது எதுக்கும் நான் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் இதையும் அடிச்சு வச்சிடறேன். நான் அவங்களுடைய வந்துட்டு பேர் டீட்டெயிலாக அடிச்சு வச்சிடறேன். நீங்க வேணா தம்ப்லைன் வேணா பார்த்துக்கோங்க. அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் சாரி அவங்க ஃபோட்டோலாம் அடிக்க முடியாது, அது நல்லா இருக்காது. சரி ஓகே விடுங்க. என்ன இப்போ நம்ம என்ன தப்ப தவறா பேச போகிறோம், மக்களுக்கும் புரியணும் இல்லைங்களா? அதனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் சைடில் பாருங்க. அதாவது இவங்க சேனலில் மொத்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோ தெரியுங்களா? 61 லட்சம். அதாவது 6 மில்லியனுக்கு மேலே இவங்களுடைய சப்ஸ்கிரைபர். இவங்களுக்கு ஆவரேஜா எவ்ரிடே வியூஸ் போகிறது அப்படின்றது ஒரு 5 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ போடுறாங்க போல. இவங்களுக்கு வியூஸ் போகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 லட்சம், 2 லட்சம், உங்களுக்கு வந்துட்டு 3 லட்சம்லாம் எங்கேயுமே தொடல. அதிகமா ரேரர் 3 லட்சம் தொடுறது அப்படின்றது 2.90, அதாவது 2 லட்சம், ஒரு சில இடங்கள்ல 4 லட்சம் இந்த மாதிரிலாம் தொட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க லாஸ்டா ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு நிவிக்கு இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஸோ இதை விட நிறைய பயனுள்ள ஒரு டெக்ஸ்ட் அப்படின்றது, கியூரியாசிட்டி கொடுக்குற டெக்ஸ்ட் அப்படின்றது இவங்க போட்டிருக்காங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க ஆல்ரெடி இந்த நிவிக்கு அப்படின்ற ஒரு பேரை அவங்க குழந்தைன்னு நினைக்கிறேன். சம்திங் அந்த வீடியோ நான் பார்க்கல. நான் எங்க வீட்டுக்காரம்மா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு சஜஷன்ல காட்டிருந்துச்சு. டக்குன்னு பார்த்தோம்னா இதை சொல்லி ஆகணும், வீடியோ பண்ணி ஆகணும், இந்த ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இவங்க ஐடியான்னு பண்ணல, பட் இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்றத சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இது போல வந்துட்டு ஒரு பேரை வச்சு அவங்க தம்ப்லைன் வைக்கிறாங்க. இதே தம்ப்லைன்ல தான் இதுக்கு முன்னாடியே வச்சிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பேரை போட்டு பண்றது, சில கியூரியாசிட்டி வார்த்தைகளை கொடுக்கறது, வாட் ஹேப்பன் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க ஒரு இதுல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் நமக்கு வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கிளிக் பண்ணி உள்ள போவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் இங்க இவங்க லாஸ்டா ஒரு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோல 14 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த 14 லட்சம் பேர் எப்படி பார்த்துருப்பாங்க? ஸோ முதல்ல யூடியூப் எப்படி, நீங்க வந்துட்டு சரி ஓகே தம்ப்லைன் நல்லா இருக்கு, கிளிக் பண்ணி உள்ள போயிட்டாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க எவ்வளவு நேரம் டிராவல் பண்றாங்க, மக்கள் என்னென்ன விஷயங்களை இங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத யூடியூப் அல்காரிதம் பார்க்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இவங்க வீடியோக்குள்ள வந்த உடனே கண்டென்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இவங்க டிராவல் பண்ண வைக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்களை. அப்போ இவங்களுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கணும். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்றதுல இவங்க வந்துட்டு இவங்களோட சேனலுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அது நியூ ஆடியன்ஸா இல்லை வந்துட்டு ஜென்ரல் அவங்களுடைய பழைய ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்கன்றது அங்கதான் தெரியும். ஸோ அதுல என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய புரிதல் என்னன்னா, ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாதான் இது நடக்கும், இந்த மேஜிக் அப்படின்றது நடக்கும். இப்ப வந்துட்டு ஒரு படம் ஓடுது அப்படின்னா, படம் நல்லா இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றதுல, ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றதுல ஒரு நாள் இல்லை அந்த ஒரு 1 வீக் அப்படின்றதுல அவங்களுடைய ரசிகர்களை இந்த படத்தை ஓட்ட வச்சிருவாங்க. அவங்களோட ரசிகர்களை என்ன செய்வாங்கன்னா,
அவங்களுடைய போட்ட காசை எடுக்க வச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேன் பேஸ், அதாவது வந்துட்டு இப்போ தளபதி விஜய் இருக்கிறாரு, இப்போ முதலமைச்சர் விஜய் அவரு. ஸோ நான் ஓட்டு போட்டு வந்துட்டு இதெல்லாம் அந்த மேஜிக் நடந்திருக்கு அப்படின்றதுல பெருமை கொள்றேன். சரி, ஓகே. இங்க வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ அவருக்காக ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, சில மாற்றங்கள் வரணுன்றதுக்காக ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இங்க பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்றது வந்துச்சு. ஸோ ஸோ இது பாசிபிலிட்டி கிடையாது, பட் ஆனால் இது பாசிபிலிட்டி நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த மேஜிக் நடந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. அந்த ஃபேன் பேஸ் போட்ட ஓட்டு தான் இது எல்லாமே. ஸோ இது மாற்றங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ மீதம் அவருடைய ஃபேன், அவருடைய ரசிகர்கள், அவருக்காக எல்லாமே பண்ணக்கூடிய ரசிகர்கள். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய போடுற கண்டென்ட்டும் முக்கியம், அந்த கண்டென்ட்ல டிராவல் பண்ண வைக்கிறதும் முக்கியம். அதுல மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நமக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கணும். அப்போ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த தூங்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களை எழுப்ப வேண்டிய வேலை நம்மளுடைய தான். ஸோ இப்போ இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்கல்ல, இது மாதிரியே அவங்க ஸ்டார்டிங் அவங்க நேச்சுரலா பேசியிருக்கிறாங்க. ஸோ இது ஸ்கிரிப்ட் கிடையாது, ஏன்னா அவங்க வீட்டில் நடந்த விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியே மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுல என்ன விஷயங்கள் விழிப்புணர்வுல இருக்குது, மக்களுக்கு பயனுள்ளது என்ன இருக்கு, அப்போ இதையே நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய சேனல் க்ரோத் ஆகும். ஸோ என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய 2026 அல்கரிதத்தினுடைய கணிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு வீடியோக்குள்ள வந்த உடனே அங்கே எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கு அவங்க, ஏன்னா முதல்ல ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது யூடியூப் யாருக்கு கொடுக்கும்னா, உங்களுடைய ஃபேனுக்கு தான், அதாவது உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு தான் கொடுக்கும். ஸோ உங்கள் சப்ஸ்கிரைபர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ 100 பேருக்கு அனுப்புறப்ப 100 பேர் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, அப்போ இன்னொரு 500 பேருக்கு அனுப்பு. அப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு அனுப்புறதை விட ரேண்டமாக உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணும். இங்கே பாருப்பா, நீ பல மாதத்துக்கு முன்னாடி பார்த்த சேனலில் பாரு, இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது, நீ போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க காமிக்கும். அப்போ அவங்க என்ன பண்ண, என்னாச்சு இது எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுமே, சரி என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு டக்குன்னு கிளிக்கிங். ஸோ இதுதான் யூடியூப்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய மேஜிக் இருக்கு. ஸோ இனி நிறைய இது மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் கூட இணைந்தே இருங்க, உங்கள் சேனலை என் கூட சேர்ந்து க்ரோத் பண்ணி கொண்டு போங்க. முக்கியமாக இப்பயும் சொல்கிறேன், அதாவது வந்துட்டு பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அனுபவப்பட்டவன். ஸோ இதுதான் வழி அப்படின்னு சொல்கிறேன். என் கண்டென்ட் வேறங்க, என் கண்டென்ட்ல முக்கிய போட்டாலும் வைரல் ஆகிறது அப்படின்றது ரொம்ப ரேர். நீங்கள் பாருங்க, மில்லியன் ட்ரில்லியன் கணக்கெல்லாம் வெளியூரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் வேணால் போகும். ஸோ பட் நமக்கு போகாது. நம்மளுடைய கண்டென்ட் டிராவலிங் அப்படின்னு நம்மளுடைய மக்கள் அந்த மாதிரி வந்துட்டு, ஸோ அங்கே அப்படின்றது வேறு. ஆங்கிலத்தில் நம்ம ஃபுல்லாக பேசும்பொழுது அதுக்கு ஒரு ஆடியன்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால நீங்கள் சின்ன பையன் இவெல்லாம் சொன்னா என்னடா அப்படி அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா வயசில் பெரியவங்களாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு என்ன பலன் அதில், அதை மட்டும் பாருங்க. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சிலர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, உனக்கே சப்ஸ்கிரைப்ல நீ என்னடா பொய் சொல்லாத, உனக்கெல்லாம் 1 லட்சம் இருக்கிறாங்க 2 லட்சம் இருக்கிறாங்க, அப்போ சும்மா என்ன நான் பிரிண்ட் எடுத்துட்டு வந்து இந்த ப்ளே பட்டன்ல வச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே கைஸ், எனிவே ஸோ உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இவ்வளோ தூரம் நம்ம கண்டென்ட்டை பற்றி ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அப்புறம் இன்னும் அத்தன்டிகேஷன் கண்டென்ட்டுக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கேன், அதை போய் பார்த்துருங்க.